கூட்டமெல்லாம் கிடையாது. தலைமை கழகத்துக்கு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமை நிலை செயலாளர், இன்னைக்கு நாங்களாம் அமைப்பு செயலாளர், எல்லா மாவட்டங்களும் ரொட்டீனா வர்றத தலைமை கழகத்துக்கு கூட்டம் எல்லாம் யாருமே ஒண்ணு சொல்லி என்னங்க அப்படியெல்லாம் இல்ல. அதாவது இன்னும் தெளிவா எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமை நிலை செயலாளர் எங்களுக்கு நேரத்தே எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லிட்டாரு. யாரும் தயவு செஞ்சு இந்த பேட்டியிலே தேவையில்லாம யாரும் கொடுக்காதீங்க, எதா இருந்தாலும் எங்கிட்ட கேட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட். அதனால இப்ப நீங்க பாத்தீங்க கூட்டம் சொல்றீங்களா, அந்த கூட்டம் எல்லாம் நடக்கல ஒண்ணு. அதே போல மாண்புமிகு இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி 100 ஆண்டுக்கு நிலைக்க வேண்டும், கட்சி 100 ஆண்டுக்கு நிலைக்க வேண்டும் என்று அம்மா சொன்ன அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கீழ்மட்டத்தினுடைய தொண்டர்கள் அனைவருடைய எல்லாம் என்ன எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சர் சொல்லி நேற்றே பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூர பொறுமையாக எங்களது அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் அதாவது மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்களுடன் கடந்த 5 ஆண்டுகளாக மூத்த அமைச்சராக அம்மாவுடன் இருந்தவர்கள் இவங்க எல்லாம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவோட இருந்தவங்க எங்கள் முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் அதே போல் நேற்று அண்ணன் வைத்தியலிங்கன் அவர்களும் இன்றைக்கி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் தான் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் இருந்து கூட இருந்தெல்லாம் பார்த்தாங்க. இன்றைக்கி அப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தெளிவாக பொறுமையாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கீழ்மட்ட தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ரெட்டல சின்னத்தை மீட்க வேண்டும், கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்சித்துறை அம்மா அவர்கள் உயிரை விட்டு கொடுத்துருக்காங்க இந்த கட்சி ஆட்சிக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் புரட்சித்துறை அம்மா அவர்கள் அவங்க பிரச்சாரத்துக்கு வராமல் நீங்களே எல்லாமே பார்த்துங்கன்னு சொல்லி அவங்க போய் எங்க வேணா ஆனால் அவங்க உடம்பையும் கூட பார்த்துக்கல, யாரு சொல்லி கேட்கவும் இல்லை. நாங்கள் கட்சிக்காக ஆட்சிக்காக பண்ணி உயிரே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதுக்காக நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு எல்லாருமே ரெட்டல சின்னத்தை மீட்கணும், இந்த கட்சி இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறோம். அதனாலதான் எங்களது முன்னாள் மூத்த அமைச்சரும் எங்களது அமைப்பு செயலாளர் அண்ணன் வைத்திலிங்கன் அவர்கள் இன்றைக்கு தெளிவாக நேற்று பொறுமையா சொன்னார். யாரு இது உணர்ச்சி வசப்படாம இன்றைக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி தெளிவாக அவர் சொன்னார். அதே போல இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இன்னைக்கு ஆபீஸுக்கு ரொட்டீனா வர எல்லாமே ஆபீஸ் வேலைகளை பார்த்தோம். அதுல கூட இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இங்கே பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாரும் அமைச்சர்களுக்கு எல்லாம் வேலைகள் இருக்கு, அமைச்சர்களுக்கு பாவாங்க. மற்ற நேரத்தில் நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் வைத்திலிங்கன்னா நீங்க இருந்து முழுமையா பாருங்க. நீங்க ஏதாவது அவங்க நேரத்தை தெளிவா சொல்லிட்டோம். அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டா தெளிவா இங்க எப்பவுமே தலைமையில் ஆள் இருப்பாங்க, வைத்திலிங்கனை தொடர்ந்து இருப்பார். நாங்களும் எல்லாம் வந்துருவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வருவோம் சொல்லி போட்டு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைமைகள் நிர்வாகி வந்திருக்கணும், மாவட்ட செயலர் வருவாங்க, கட்சி நிர்வாகிகள் வருவாங்க. எல்லாரும் இங்க குறைகளை சொல்லும் போது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க இங்க எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு கமிட்டி பிரிச்சு போட்டிருக்காங்க. அதனால எல்லா டெய்லி வரோம் சொல்லிருக்காங்க. எல்லாரும் டெய்லி வர போறோம். அதனால எங்களை பொறுத்தளவுக்கு ஒரே தெளிவா எங்களுக்கு ஒற்றுமையா இருந்து அம்மா அவர்கள் நினைத்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து இந்த கட்சி ஒற்றுமையா இருக்கணும், ரெட்டல சின்னத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் ஒற்றுமையா இருக்க வேண்டும்.